جمال الوجود بذكر الإله وتصفو الحياة. அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரானுடைய 31வது வசனம் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் உண்மையிலேயே துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால், நீங்க உண்மையிலே அல்லாஹ் நேசிக்கிறீங்கடா என்ன செய்யணும்? நபியை பின்பற்றணும். ஃபத்தபிஊனி, என்ன நீங்க பின்பற்றுங்க. அப்படி என்றால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அதே போன்று அல்லாஹ் தஆலா வயக்ஃபிர் லக்கும், உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அடுத்த துண்டுல வருது, அடுத்த பின்னுக்குள்ள வசனத்துல. ஹைர். எனவே இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் என்றால் என்ன இத்திபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுதான் எங்களுடைய இலக்கு. எனவே அப்படி நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறதுல தான் அல்லாஹ்வுடைய நேசம் தங்கி இருக்கிறது. நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளமே அவரை பின்பற்றுவது தான். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது என்பது வெறும் வார்த்தையால் அல்ல, அது வாழ்க்கையால் வர வேண்டும். வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன். குறைஞ்சபட்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ரசூலை வலியுறுத்திய அவருடைய உடம்பு அமைப்பு. ஒரு மனிதன் உதாரணம் சொல்லணும், ஒரு மனிதன் மரணிச்சால் அந்த மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் தான் எழுப்பாட்டப்படுவார். இது முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. நீங்க எப்படி உங்களுடைய முகம் உங்களுடைய தோற்றம் இருக்கிறதோ, நீங்க அப்படி மரணிச்சு கபருக்குள்ள கொண்டு வைக்கப்பட்டால் அதே போன்றுதான் நீங்க எழுப்பப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் நிரப்பமான தாடியோடு இருப்பார்கள் என்றால், நாம ஃபுல் சேவோட ரசூல்லாவுக்கு முன்னால இருப்போம் என்றால் நாம் ரசூல்லாவை அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். விளையானே. எனவே நாம நினைச்சு கொள்ளக்கூடாது மறுமையில இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் நல்ல தாடியை தருவான். அப்படி அல்ல, நீங்க எப்படி மூத்தா போறீங்களோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படும். நான் ஏன் தாடியை சொன்னேன்டா, ஒரு மனிதனுடைய உடம்போடு செல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் உடம்பு சார்ந்த அமல் என்ன தாடி மட்டும்தான். கண்ணை திறந்து வைக்கிறது அமலோ, நெம முடியை பாதுகாக்கிறது அமலோ, மீசை வைக்கிறது அமலோ, முடிய வைக்கிறது அமலோ ஒன்றுமே கிடையாது. தாடி தான் கட்டாய கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சுன்னத்தா சுன்னத்தா நிறைய பேர் சுன்னத்தை சொல்றாங்க. தாடி என்பது வாஜிப். ஏன் வாஜிப் என்றால், ஒரு சுன்னத்தை விட்டா பாவம் இல்லை. ஒரு சுன்னத்தை விட்டா, சுன்னாக்கு வரை விளக்கணும் என்ன? சரி, அப்படி எடுத்துக்கா சொல்லிடுறேன். சுன்னா என்றால் செஞ்சா நன்மை, செய்யாடி பாவம் இல்லை. தாடி வலிப்பது ஹராம் என்பது குர்ஆன் ஹதீஸ் உடைய பார்வையில இருக்கிறது. அடுத்தது இமாம்கள் எல்லோருடைய ஏகோபித்த கருத்து. இதுக்கு முரணாக இன்று இருக்கின்ற ஒரு சில நவீன சிந்தனை அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே, அதிலே கூடிய 1-2 பேரை தவிர வேற எல்லா அறிஞர்களும், இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கையிம், எந்த அறிஞராக இருந்தாலும் எல்லாரும் தாடி வலிப்பது ஹராம் என்பதிலே முத்தஃபகுன் அலைஹ், ஒட்டுமொத்த அறிஞர்களும் இதே கருத்துல தான் நிற்கிறாங்க. எனவே ஒரு சுன்னா விட்டா பாவம் கிடைக்கும் எங்கேயாவது வரைவிலக்கணம் இருக்குதா? இல்ல. வாஜிப் கொண்ட விட்டாத்தான் பாவம் கிடைக்கும். அது ஒரு விஷயம் பொதுவாக விளங்கக்கூடாது. அடுத்தது அல்லாம இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு சொல்ல விளக்கம் வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல்கள் எல்லாமே அல் அம்ரு யக்ததி அல் உஜூப், ஒரு ஏவல் வந்துட்டா இஸ்லாத்துல அது வாஜிப் என்பதைத்தான் குறிக்கும். அது சுன்னத் என்று திருப்பக்கூடிய ஏதாவது வேறு காரணி ஒன்று இருந்தால் தான் அது சுன்னா. அங்கு திருப்பக்கூடிய காரணி இல்லை. நீங்க யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, தாடி வைங்க. மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, தாடி வைங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக கட்டளை போட்டிருக்கிறார்கள். வேறு எந்த காரணியும் இல்லை சுன்னாண்டு திருப்புவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடி நிரப்பமாக உடம்போடு இருந்தது. ஆனால் ஃபுல் சேவ். ஆனா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், இதுல என்ன நன்மைதான்? கண்ணை இது செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாவது பார்க்கணும், முகம் கரம் போட்டு மாதிரி இருக்குது. கரம் போட்டா தெரியுமா இப்படி எடுப்பாங்க, அது மாதிரி போலீஸ் பண்ணி. ஆனா ரசூல்லா சொல்லி குறைஞ்ச ரசூல்லா வச்ச ஒரு 2 முடிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. ஆனா ரசூல்லா நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம் வைக்கல? ஹை, அப்ப நான் ஏன் இதை சொன்னால், நாளைக்கு ரசூல்லா நாங்க சந்திக்க போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி வளர்த்த அந்த தாடியோடு சந்திக்க வேண்டும். குறைஞ்சபட்சம்
அதை வச்சு போட்டு பிள்ளை செஞ்சாங்க, அதை செஞ்சு அதை வச்சு போட்டு பிள்ளை செய்யறாங்க, அது ரெண்டாவது சப்ஜெக்ட். ஒருத்தர் தொலை கொடுத்துட்டு களவு எடுக்கிறான்னு சொன்னா நீங்க தொலைக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? தாடி வச்சவன் குத்தம் செய்யறான், அதனால தாடி வச்சவன் குத்தம் செய்யறான், தாடியை குற்றமா சொல்றது எப்படின்னா தொழுறவன் களவு எடுக்கிறான், அதனால நீங்க தொழாதீங்க அப்படி சொல்ற மாதிரி. எனவே அது வேற இது வேற. எனவே நாம் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால், நீங்கள் உண்மையாக அல்லாஹ் நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் இடையில விட்டுட்டு போறேன், சுருக்கம் கருதி சில தேவைப்பட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா பேசலாம். உறுதியாக இருக்க நீங்க வாஜிப் என்பதில் உறுதியாக இருக்கணும். வலிப்பது என்பது சுத்த ஹராம். அதை செய்யக்கூடியவர் ஹராத்தை செய்யவில்லை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஒன்றை தானாக மனமுரண்டாக அவர் வலிக்கிறார். தானா வாரதை அவர் வேணும் என்று வலிக்கிறார். இது கஷ்டப்பட்டு தான் நம்ம உதாரணமா 2 ரக்காத் சுன்னத்துல் உருன்னா கஷ்டப்பட்டு செய்யணும். இது சும்மா வாரதை அவர் கஷ்டப்பட்டு வலிக்கிறார். பாவம் என்பது லேசு. உதாரணம் வைங்களேன், ரோட்ல போறீங்க, ஒரு பொம்பளை வார நீங்க பாக்குறீங்க, இது உங்களுக்கு சுகம், பாவத்துல சுகம். இது ஓடி போகணும், அதுக்கு பிளேட் வாங்கணும், அதை பூசணும், அதை வலிக்கணும், அதுக்கு ஒரு 15 நிமிஷம் செலவழிக்கணும், அது லேசா அங்கால கொஞ்சம் தடுக்கப்பட்டாங்க ரத்தம் வரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஒரு பாவத்தை செய்யறான். கஷ்டப்பட்டு செய்யற பாவம் இதுவா தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். வேற எல்லா பாவமே இன்பமானதுன்னா ஹதீஸ்ல வருது, ஹுஃபத்தின்னார் பிஷ்ஷஹவாத் வ ஹுஃபத்தில் ஜன்னah பில் மக்காரி. அது இயற்கைக்கு முரணான ஒரு பாவம் நினைக்கிறேன். ரைட். அப்ப எனவே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். ரைட். அப்ப இது அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறான்? ரசூலுல்லாஹ் பின்பற்றுவோர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோர்களை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். பின்பற்றுபவர்கள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த முறைப்படி பின்பற்றுவார்கள். அதே போன்றுதான்